ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப நாளாக மண்பானையில் குழம்பு வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக நேற்று ஒரு பானை வாங்கிட்டு வந்திருந்தேன். அது நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் 3 நாள் ஊற வைக்கணுமாம்மா. அதனால் இன்றைக்கி அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. சரி, இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு கொஞ்சம் எடுத்தோம்னா இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி அதை ஃபுல்லாக மூழ்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சமாக இருந்துச்சு, அதை எடுத்து ஊற்றி வச்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி காலையில் தம்பி திடீர்னு அம்மா எனக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ப்ளைன் ஆம்லேட் தான் போட்டு கொடுத்தேன். வெங்காயம் இதெல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டான். சரி, அவன் கேட்குறப்பயே போட்டு கொடுத்துர்லாம், இல்லைன்னா அவன் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்பயே அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ளைன் ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்த்தா சூடாக இருக்குது அப்படிங்கிறான். அதெல்லாம் கரெக்டாக டேஸ்ட்டு சொல்லுவான் என் பையன். அப்புறம் அம்மா இன்னைக்கு காலையில் சமைச்சி வச்சுட்டாங்க. இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டும் சாப்பாடும். நான் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்ததை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்பவும் போல் நான் டியூட்டிக்கு கிளம்பிட்டேன். நான் ஃபஸ்ட்டெல்லாம் சால் மடித்து தான் போடுவேன். இந்த மாதிரி லேயரெல்லாம் போட மாட்டேன். என் ஃப்ரெண்டு தான் இப்படி சொல்லி கொடுத்தா. இந்த மாதிரி போட்டால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் இப்படி தான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க. தைரியமாக வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். Okay, bye.